ஒரு பக்கம் நம்ம இலக்கியா நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. என்னதான் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் இருந்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டு பாய் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்சி சொல்றதுக்காக வராங்க. அதுவும் யார் கூப்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கூப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டு பாய் வராங்க. ஆனா அந்த வார்டு பாய் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பண்ணது அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு கேட்கும்போது வாக்குமூலம் வந்து குடுத்தாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸ வச்சுக்கிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேர்ல வந்து சாட்சி சொல்றதுக்காக வரும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அப்படியே டோட்டலா மாத்தி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் தான் அடிச்சு, துன்புறுத்தி, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சாங்க. அஞ்சலி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே விஷம் குடிச்சு அவங்க உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போயிட்டு வந்தாங்க. என் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லாவே தெரியும். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலிய காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு போராடினாரு அப்படின்றத நானே பக்கத்துல இருந்து பார்த்தேன். அப்படி இப்படின்ற மாரி கதையா கட்டிவிட ஆரம்பிச்சுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோலி அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இலக்கியாவுக்கு வந்து இலக்கியா மேல ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கோவத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவும், கௌதமும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிராமா நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ இன்னும் தப்பா நெனச்சு அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணுவாங்க. எப்படி இதெல்லாம் மாறுச்சு? எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் கேட்காமயே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க போய் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டருக்கு டவுட் வந்துட்டு, கடைசியில அஞ்சலி கிட்டயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ வரையும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. அஞ்சலி திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிரூபிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கூட்டிட்டு வந்து அந்த வார்ட் பாய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மாத்தி சொல்றான். அதுக்கு காரணம் இந்த பைரவி. பைரவி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓ! அப்ப கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் டவுட் வந்துருச்சு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி அந்த வார்ட் பாய் வேற ஃபோன் எடுக்கல இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இவங்களுக்கு டவுட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவனுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆச்சு அப்படின்ற மாரி பார்த்தா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணடிச்சு காட்டி குடுத்து, கடைசியில அந்த வார்ட் பாய் இருந்துட்டு எல்லாத்தையுமே மாத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த சொத்துக்காக, இந்த பதவிக்காக, அந்தஸ்துக்காக அப்படின்ற மாரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நெனச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முழுசா திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவள வந்து வீட்டுக்குள்ள விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி தப்பான ஒரு எண்ணத்த வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும், கார்த்திக் வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு, இவங்கள எதிர்த்து அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள சேர்த்துக்க போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியும், அஞ்சலியும் ஜெயிப்பாங்களா? என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.